ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 37 தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். இந்த வசனத்தினுடைய பின்னணி என்ன? இந்த வசனத்தை யார் சொன்னது? எப்பொழுது சொன்னார்? ஏன் அதை சொன்னார்? இந்த 3 காரியங்களை நாம் உற்று கவனித்தோமேயானால், தேவதூதன் மரியாளிடத்தில் வந்து அந்த நற்செய்தியை சொல்லுகிறார். இந்த நற்செய்தியை சொல்லி இயேசு மரியாளிடத்தில் கர்ப்பம் தரிக்க போகிறார், அவர் குழந்தையாக கருவில் உருவாக போகிறார் என்பதை மரியாளிடத்தில் சொல்லுகிறார். இதற்கு ஒரு அடையாளத்தையும் சொல்லுகிறார். உன் இனத்தால், உன் ஜாதியை சார்ந்த, உன் இனத்தை சார்ந்த சகரியா அவளுடைய மனைவி எலிசபெத், அவள் கர்ப்பவதி ஆகி இருக்கிறார். மரியாளுக்கு ஒரே ஆச்சரியம். என்ன சொல்றீங்க? அவ கர்ப்பவதி ஆயிருக்கிறாளா? ஆமா, அவ கர்ப்பவதி ஆயிருக்கிறா. அவளுக்கு இப்பொழுது 6 மாதம். நம்ப முடியல. அவ சொல்ற, தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும் என்றார். அதாவது ஏன் அந்த வார்த்தையை இந்த கேப்ரியல் தூதன் சொல்லுகிறார் என்றால், எஸ்பெஷலி அதில் ஒரு மறைப்பொருள், மறைக்கப்பட்டிருக்கிற பொருள் ஒன்று உண்டு. இந்த சகரியாவும் இந்த எலிசபெத்தும் வயது சென்றவர்கள். They are old age people. They are very old people. அந்த வயதான காலத்தில் அவர்கள் கற்பம் பாக்கி ஆகியிருக்கிறது எல்லாருக்கும் ஒரு பேர் அதிர்ச்சியையும் பெருத்த சந்தோஷத்தையும் தந்தாலும், இது எப்படி ஆயிற்று என்று அவர்கள் கேள்வி கேட்டுக்கொண்டார்கள் தங்களுக்குள். அதைத்தான் அந்த தூதன் சொல்லுகிறார், தேவனால் எல்லாம் கூடும். ஏன் இந்த காரியத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை, அவரால் எல்லாம் கூடும். நம்முடைய வாழ்வில் என்னென்ன காரியங்கள் நமக்கு ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த காரியத்தை அவரால் செய்ய கூடும், செய்ய முடியும். தேவனால் கூடும். அதாவது நம்முடைய ஆண்டவர் தம்மிடத்தில் அற்புதத்திற்காக வந்தவர்களை பார்த்து கேட்ட ஒரு கேள்வி இதுதான், என்னாலே சுகமாக்க முடியும் என்று விசுவாசிக்கிறாயா? எனக்கு அந்த வல்லமை, அந்த அபிஷேகம் உன்னை குணமாக்க முடியும் என்று நீ நம்புகிறாயா? ஆமாண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். அப்ப நீ விசுவாசிக்கிறாய், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, அவனுக்கு சுகம். ஏன் கேட்கிறாருன்னா, அவனுடைய விசுவாசம் கர்த்தருக்கு தெரியாதா? தெரியும். அது நமக்கு ஒரு படிப்பினை. He want to teach us. He want to show the faith, how grateful is faith in our life. நம்முடைய வாழ்வில் அந்த வார்த்தை, அதாவது விசுவாசம் என்னும் வார்த்தை எவ்வளவு முக்கியம் என்பதை சுட்டி காட்டுகிறார். பிசினஸ் இப்படியே நொடிந்து கொண்டே போகிறது. பிசினஸ் உயருமா? பிசினஸ் வராது. பிசினஸ் உயர்த்த முடியாது. இப்படியே நான் போக வேண்டியதான் அப்படி நம்ம சோர்ந்து போறோம்ல. அப்பதான் கர்த்தர் சொல்வாரு, என்னால முடியாத காரியம் ஒன்று உண்டோ? தேவனால் எல்லாம் கூடும் தானே. அவர் உன்னை உயர்த்த அவரால் முடியும். குரூக்கட் வேஸ் தேவையில்லை. தேவன் நம்மை உயர்த்தி வைக்க அவரால் முடியும், மேன்மைப்படுத்த அவரால் முடியும்.
நம்மை ஆசீர்வதிக்க அவரால் முடியும். வயதான காலம்தாங்க, ஆனா அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின குழந்தை தருகிறார். சாதாரண குழந்தை இல்லை. நீங்க கவனித்து பார்த்தீர்களானால் பூமியில பிறந்தவர்களில் யோவானை போல பெரியவன் ஒருவனும் இல்லை. அதாவது யோவான் ஸ்நானகனை போல பெரியவன் ஒருவனும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மேன்மையை, அப்படிப்பட்ட ஒரு மகிமையை, அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறார். அதனால தான் கேப்ரியல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், தேவனால் எல்லாம் கூடும். ஏன்னா மரியாள் கேட்கிறார்கள், இது எப்படி ஆகும்? உனக்குள் இயேசு பிறப்பார் என்று சொல்லுகிறாயே, இது எப்படி ஆகும்? அதனால தான் அவர் சொல்றார், தேவனால் எல்லாம் கூடும். இந்த காலை வேளைகள் நம்முடைய ஆண்டவரால் முடியாதது, கூடாதது ஒன்றுமே இல்லை. சகலமும் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எனவே இந்த காலை வேளையில் நமக்கு அற்புதம் செய்ய அவராலே முடியும். நமக்கு அதிசயங்களை நடப்பிக்க அவராலே முடியும். ஆச்சரியமான தம்முடைய கிருபையை உண்டாக்க அவரால் முடியும். நீங்க வேதத்துல பாருங்க, நிறைய அற்புதங்களை இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு, தம்மை சார்ந்து நம்பி வந்தவர்களுக்கு ஆண்டவர் பல அற்புதங்களை செய்திருப்பார். இந்த பல அற்புதங்களை செய்ததற்கான நோக்கம் என்ன? தான் ஒரு தேவ குமாரன் என்பதை காண்பிப்பதற்கா? இல்லை. தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் எல்லாமே முடியும். அதை காண்பிக்கத்தான் இந்த ஆசீர்வாதமும் நன்மையும் நமக்கு இந்த காலை வேளையில கொடுக்க அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. வறண்ட நிலத்தை செழிப்படைய செய்கிறவர் வறண்ட வாழ்வை செழிப்படைய செய்ய முடியாதா? முடியும். ஐயோ எனக்கு வேலை இல்லை, ஐயோ எனக்கு இந்த குழந்தை பாக்கியம் இல்லை, ஐயோ என்னுடைய வாழ்க்கையில இந்த அற்புதம் இல்லை, இந்த நன்மைகள் இல்லை, இது எப்பொழுது நடக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. நானும் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். I am waiting for a miracle to take place in my life. But still I'm waiting. When it will happen? நீங்கள் அந்த கேள்வி எப்பொழுது இது நடக்கும் என்ற கேள்வியோடு இருக்கிறீர்கள். அந்த கேள்விக்கு தான் இன்றைக்கு பதில். என் தேவனால் எல்லாம் கூடும். என் தேவனால் எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை. என் தேவனால் எல்லாம் கூடும். இந்த காலை வேளையில் இரட்சகராக இயேசு கிறிஸ்துவினால் எல்லாம் கூடும். முடவனை நடக்க செய்கிற ஆண்டவர், குருடனை பார்க்க செய்கிற ஆண்டவர், செவிடனை கேட்க செய்கிற ஆண்டவர், திமுறாத காரனை சுகமாக்குகிற ஆண்டவர் உங்களுக்கும் அற்புதம் செய்ய அவரால் முடியும். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். நீங்கள் விசுவாசித்தால் தேவன் உங்களுக்கு செய்கிற நன்மைகளை காண்பீர்கள். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் காண்பீர்கள். இந்த காலை வேளையில் அந்த நன்மைகளை, அந்த ஆசீர்வாதத்தை, அந்த மேன்மையை இன்றைக்கு உங்களுக்கு தர அவர் போதுமானவர், வல்லமையுள்ளவர். பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வாராக. ஆமென். ஆமென்.